Hello friends, இப்போ அல்ஜிப்ராவில் சப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு டேர்ம் கொடுத்து ஃப்ரம் இங்கே ஒரு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம்னு கொடுத்தா ஃபஸ்ட்டு என்ன டேர்ம் ரைட் பண்ணணும்னா ஃப்ரம்முக்கு அப்புறம் உள்ள டேர்மில் இருந்து தான் இதை என்ன பண்ணணும், நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் ரைட் பண்ணியிருக்கேன். 7q³ மைனஸ் 5p³ ப்ளஸ் 3p³ மைனஸ் ஆஃப் மைனஸில் எழுதும் போது அந்த டேர்ம் எப்படி இருக்கணும், ப்ராக்கெட்குள்ளே ரைட் பண்ணிக்கணும். ஏன்னா உள்ளுக்கு அந்த மைனஸை ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ மைனஸ்ன்னு போடும்போது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன டேர்ம் 6p³ மைனஸ் 8q³ ப்ளஸ் 7p³ அப்படின்னு ரைட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ் அப்படியே ரைட் பண்ணிடலாம். இந்த மைனஸை உள்ளுக்காக ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த மைனஸ் உள்ளுக்கு ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன ஆயிரும், மைனஸ் இங்கே முன்னாடி சிம்பிள் இல்லைன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் p³ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8q³ மைனஸையும் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸையும் ப்ளஸையும் ப்ராடக்ட் பண்ணும்போது மைனஸ் தான் வரும். அப்போ மைனஸ் 7p³. இப்போ வேரியபிள்ஸ் பார்க்குறோம். ஒரே மாதிரி வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸை ஆடோ சப்ராக்டோ பண்ணலாம். இங்கே q³ இருக்குது, இங்கே எங்கே இருக்குது q³ இருக்குது. அப்போ இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கேயும் ப்ளஸில் இருக்குது. அப்போ வேரியபிள் ஒரே மாதிரி இருக்கா. அப்போ இந்த நம்பர்ஸ் ரெண்டே என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். 7யும் 8யும் ஆட் பண்ணால் என்ன வந்துடும், 15q³. ஓகே, இது ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே p³ இருக்குது, வேறு எங்கே இருக்குது, இந்த இருக்குது ஒரு இடத்துல. அப்போ இங்கே -5 இருக்குது, இங்கே என்ன இருக்குது -6. ஒரே மாதிரி சிம்பிளாக இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு அதே சிம்பிளை போடணும். அப்போ -5யும் 6யும் ஆட் பண்ணால் என்ன வந்துடும், 11p³. நெக்ஸ்ட்டு இது முடிச்சிட்டோம். அடுத்து pq வேறு எங்கேயாவது இருக்கா, இந்த இருக்குது. அப்போ முன்னாடி இங்கே என்ன இருக்குது +3, இங்கே என்ன இருக்குது -7. அப்போ ரெண்டும் டிஃப்ரெண்ட் சிம்பிளில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணிவிட்டு பிக்கஸ்ட் நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அதை போடணும். அப்போ பிக்கஸ்ட் நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்குது மைனஸ். அப்போ மைனஸ் 7ல் 3யை சப்ராக்ட் பண்ணால் என்ன வந்துடும் 4p³ அப்புறம் எல்லா வேரியபிள்ஸும் உள்ள நம்பர்ஸை பார்த்து நம்ம என்ன பண்ணிட்டோம், சப்ராக்ட் பண்ணிட்டோம். வேறு எந்த நம்பர்ஸாவது விட்டு போயிருக்கா, இல்லை, எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சு, சப்ராக்ட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், bye.